முதலீடுகளை கொண்டு வருகின்ற பொழுது கள்ளர்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற சில அதிகாரிகள் அவர்களுக்கு இடம் கொடுப்பதில்லை. அதிக முதலீடுகளை மத்திய கிழக்கு போன்ற நாடுகளில் இருந்து கொண்டு வாருங்கள். இந்த கனிய வளத்தை வேல்யூவேஷன் செய்து இதை பில்லியன் டாலர்களாக உழைக்கக்கூடிய வளம் இருக்கிறது. அதற்கான வழியை காணுங்கள். கோட்டாபேயுடைய கொடுங்கோலன் ஆட்சியில் நானும் அநியாயமாக சிறையில் இருந்தேன். பாதைகளுக்காக நான் ஒதுக்கிய 10 கோடி ரூபாய் ஒதுக்கியது நிறுத்தப்பட்டதாக அறிகிறேன். இந்த நாட்டை கட்டியெழுப்பதாக இருந்தால் ஒரு இனத்தால் ஒரு மதத்தால் கட்டியெழுப்ப முடியாது. உங்களுக்கு யாழ்ப்பாணம் தொடக்கம் கிழக்கு மாகாணம் வரை உள்ள மக்கள் நாட்டிலே உள்ள மக்கள் மட்டக்களப்பை தவிர எல்லா மாவட்டங்களிலும் அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்துக்கு அங்கீகாரத்தை வழங்கி இருக்கிறார்கள். எனவே நீங்கள் எல்லோரையும் ஒரே கண்ணால் பார்த்து இந்த நாட்டிலே ஒரு நல்ல ஆட்சியாக உங்களுடைய ஆட்சியை செய்து இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப பாடுபடுங்கள். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான விசேட திட்டங்களை மேம்படுத்துங்கள். இந்தியா எமக்கு பக்கபலமான நாடு. அன்று இந்த நாடு வீழ்ந்த பொழுது 4 பில்லியன் டாலரை அள்ளி கொடுத்து மக்கள் பசியில் பட்டினி இல்லாமல் காப்பாற்றுகின்ற ஒரு பணியை செய்த ஒரு பெரிய நாடு. எனவே அவர்களோடு நல்ல நெருக்கமான உறவை மேம்படுத்துங்கள். மத்திய கிழக்கு நாடு உங்களுக்கு தெரியும். மத்திய கிழக்கு இஸ்லாமிய நாடுகள் அவர்கள் இந்த நாட்டுக்குள்ளே தலையை புகுத்தி அரசியல் செய்வதல்ல. அவர்கள் இந்த நாடு பஞ்சத்தில் வீழ்ந்த பொழுது எண்ணெய் இல்லாமல் இருந்த பொழுது யுத்தத்தின் பிறகு இந்த நாடு கஷ்டத்தில் இருந்த பொழுது கடனாக எண்ணெய் வழங்கியவர்கள். அதே போல இந்த நாட்டுக்கு சுனாமியின் பொழுது வீடுகளை கட்டி தந்தவர்கள். இந்த நாட்டிலே அதிக பாலங்களை போட்டவர்கள். இந்த நாட்டிலே அதிக பல்கலைக்கழகங்கள் வைத்தியசாலைகளை கட்டுவதற்காக நிதிகளை தந்தவர்கள். எனவே இஸ்லாமிய நாடுகள் அதாவது மத்திய கிழக்கு நாட்டோடு நெருக்கமான உறவை மேம்படுத்துங்கள். இந்த நாட்டுக்கு நல்ல முதலீட்டாளர்களை கொண்டு வாருங்கள். முதலீடுகளை கொண்டு வருகின்ற பொழுது கள்ளர்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற சில அதிகாரிகள் அவர்களுக்கு இடம் கொடுப்பதில்லை, காணி கொடுப்பதில்லை. காணி கொடுத்தால் அப்ரூவல் கொடுப்பதில்லை, அப்ரூவல் கொடுத்தால் வேறு விஷயங்களை செய்வார்கள். எனவே இந்த விஷயங்களை கவனிப்பதற்கான திட்டத்தை சரியாக வகுத்து அதிக முதலீடுகளை மத்திய கிழக்கு போன்ற நாடுகளிலே இருந்து கொண்டு வாருங்கள். இன்று அவர்கள் மேற்கத்திய நாடுகளிலே அந்த முதலீடுகளை செய்கிறார்கள். அதே போலதான் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு நல்ல வழியை காணுங்கள். அதே போல நமது நாட்டு கல்வி திட்டத்திலே மாற்றங்களை செய்யுங்கள். இந்த நாட்டுக்கு தேவையான தொழிலுக்கு தேவையான கல்வியாக அந்த திட்டத்தை மாற்றுங்கள். அதே போல டெக்னாலஜி அந்த துறை வீழ்ந்து கிடக்கிறது, அதை கட்டியெழுப்போம் என்று ஜனாதிபதி அவர்கள் சொன்னார். இந்தியா தொழில்நுட்பத்திலே உயர்ந்து நிற்கின்றது, இமாலயத்திலே நிற்கிறது. அவர்களுடைய அந்த முறையை பின்பற்றுங்கள். அவ்வாறு இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது, அதை செய்யுங்கள் என்று நாங்கள் உங்களிடத்தில் அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம். அதே போலதான் கனிய வளம் இந்த நாட்டில் இருக்கிறது. இந்த கனிய வளத்தை வேல்யூவேஷன் செய்து இதை பில்லியன் டாலர்களாக உழைக்கக்கூடிய வளம் இருக்கிறது. அதற்கான வழியை காணுங்கள். அதே போலதான் உங்களுக்கு தெரியும், இங்கு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் பேசுபொருளாக தேர்தல் மேடையில் இருந்தது, ஜனாதிபதியுடைய பேச்சில் இருந்தது. ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய குற்றவாளிகளை கண்டுபிடியுங்கள். அதே போல இதனுடைய உயிர் அழிவு கிறிஸ்தவர்களுக்கு வந்தது போல முஸ்லிம்களுக்கு இதனால் பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. நான் கூட 210 நாட்கள் அநியாயமாக கோட்டாபேயுடைய கொடுங்கோலன் ஆட்சியில் நானும் அநியாயமாக சிறையில் இருந்தேன். அதே போல இன்னும் பலர் ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் சிறையில் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் குற்றவாளிகள் இல்லை என்றால் அவர்களையும் விடுதலை செய்யுங்கள். அதே போல விடுதலை புலிகளோடு தொடர்பட்டவர்கள் என்று ஒரு சிலர் இன்னும் சிறையில் இருக்கிறார்கள். எனவே அவர்களையும் அவசரமாக விடுதலை செய்ய வழி செய்யுங்கள். அதே போலதான் இந்த ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். இந்த அரசாங்கம் வந்ததோடு யாழ்ப்பாண முஸ்லிம்கள் மீள்குடியேற போனவர்களுக்கு ஒரு சின்ன அபிவிருத்திக்காக 8 கோடி ரூபாய் நான் ஒதுக்கீடு செய்தேன். அதை நிறுத்தியதாக நான் அறிகிறேன். அதே போல புத்தளத்திலே பாதைகளுக்காக நான் ஒதுக்கிய 10 கோடி ரூபாய் ஒதுக்கியது நிறுத்தப்பட்டதாக அறிகிறேன். எனவே ஜனாதிபதி அவர்கள் இந்த விஷயத்திலே கவனம் செலுத்தி அந்த நிதிகளை விடுவித்து அந்த மக்களுக்கு பயன்பெற வழிவகுக்க வேண்டும் என்று கேட்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி எனக்கும் எனது கட்சிக்கும் வாக்களித்த மக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.